நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோன்னே உங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரை பொங்கல் பண்ணி ஹாட்டா வந்து கிச்சன்ல வச்சிருக்கேன், நீ போய் எடுத்து சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு வேணாமா, நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, எனக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. இதே அடுத்த நாள் பயங்கர பசியோட வீட்டுக்கு மதியானம் வரீங்க. அப்போ உங்க அம்மா சொல்றாங்க, ஐயோ நீ இன்னைக்கு வருவேன்னு சொல்லவே இல்லையே, நான் உனக்கு சமைக்கவே இல்லையே, நேத்து பண்ண பாவக்காய் குழம்பு ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதை எடுத்து தரட்டுமா சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று கொடுங்க, ரொம்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க. அப்போ இங்க வந்து ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுதா, இல்ல பசி ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி. appetite, hunger, thirst இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை நம்ம லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல பேரண்டிங்கா இருக்கட்டும், நீங்க என்ன வேலை வேணா பண்ணுங்க. ஆனா நீங்க பண்ற வேலை மேல உங்களுக்கு ஒரு பேஷன், ஒரு டெடிகேஷன், ஒரு எஃபர்ட், இல்ல thirst towards success இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த வேலையில இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி பெஸ்டா பண்ண முடியும். அந்த thirst உங்களுக்கு இல்லாத பட்சத்துல எவ்வளோ பெஸ்டான ஒர்க்கா கொடுத்தா கூட நீங்க வந்து சிறப்பா செய்ய முடியாது. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, when your why is clear, your how is easy.